எல்லோருக்கும் வணக்கம். மிக நல்ல இந்த மாலை பொழுதிலே உங்களிடம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா ருத்ராட்சம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ருத்ராட்சம் அப்படிங்கிறது யார் போடணும்? முனிவர்களும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மூட நம்பிக்கைங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதை எந்த விஷயத்தையும் நான் பயன்படுத்தாமல் அதோட கருத்தை பற்றி தெரிவிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. என்னோட அனுபவத்தில் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் ருத்ராட்சம். ருத்ராட்சத்தில் நிறைய வகை இருக்குது. அதை முகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முகம், 2 முகம் அப்படின்னு. என்னோட அனுபவத்தில் நான் 21 முகம் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ருத்ராட்சத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல 5 முகத்தை வாங்கி பயன்படுத்துறது நல்லது. முதல்ல 5 முகத்தை பயன்படுத்தணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை மட்டும் நம்மளை நோக்கி கொண்டு வரும். நம்மளோட ஆறாவையும் பாசிட்டிவாக மாற்றும். நமக்கு சில பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய தன்மை, சக்தி இந்த ருத்ராட்சத்துக்கு ரொம்ப அதிக அளவில் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 முகத்தை முதல்ல பயன்படுத்தணும். மற்ற முகங்கள் எல்லாமே இந்த டீப் மெடிடேஷன் அண்ட் அதர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கவங்க பயன்படுத்துறது. நான் சித்தா மாலா அப்படிங்கிற ஒரு மாலாவை பயன்படுத்தியிருக்கேன். சித்தா மாலா அப்படிங்கிறது ஒரு முகத்திலிருந்து 13 முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் கொண்ட ஒரு மாலையே சித்தா மாலா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சித்தா மாலையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயலாகட்டும், உங்களுடைய மெடிடேஷனுடைய பலன்களாகட்டும் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இதை சொல்ல வார்த்தைகள் இல்லை, அனுபவத்தால் மட்டும்தான் உணர முடியும். அந்த இறைவன் அருள் இல்லாமல் ருத்ராட்சத்தை அணியிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. ருத்ராட்சம் என்பது ஒரு அணிகலன் அல்ல. நாம் அணிந்த ருத்ராட்சத்தை இன்னொருடம் கொடுக்கவே கூடாது, இன்னொருத்தரை போடவும் கொடுக்கவே கூடாது. நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் தான் அதை வேறொரு பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர, இடையில் நம்முடைய சொந்த குழந்தைகளுக்கும் மனைவிக்கு கூட அதை நம்ம கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ருத்ராட்சம் பெண் குழந்தைகள் அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. என்னோட கருத்து, பெண்கள் ருத்ராட்சத்தை கண்டிப்பாக அணியலாம். நீங்கள் எப்போதெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் அதை நம்ம கழட்டி வைக்கலாம். அதில் தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்களுக்கு ருத்ராட்சம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டு வெளியே போகும்போது, கோயில்களுக்கோ பல இடங்களுக்கு போகும்போது, பொது இடத்தில் பார்க்கக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும் இல்லை சுற்றுப்பட்டவர்களாகட்டும், ருத்ராட்சத்தை பற்றி முழுசாக தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ருத்ராட்சத்துக்கு மரியாதையே போச்சு, யார் யார் போடணும்னு தெரியாமல் போச்சு, இவங்க சாமியாராக போகிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய மூட நம்பிக்கைங்க. எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ருத்ராட்சத்தை பயன்படுத்துகிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. நீங்கள் எப்படி ஒரு